மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை லெப்ட் ரைட்டு சென்டர் வாங்கியிருக்கிறார் மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி அவர்கள். காரசாரமான விவாதம், அடுக்கடுக்கான கேள்வி பதில்கள், குற்றச்சாட்டுகள். அமித்ஷாவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மீதான குற்றப்பத்திரிகைகளை நான் அம்பலப்படுத்தினேன் அப்படின்னு இறங்கி அடித்திருக்கிறார் மம்தா பானர்ஜி அவர்கள். என்ன பேசினார் அமித்ஷா? எதற்காக இந்த எதிர்வினை? ரவுண்டு கட்டி பாஜகவை திரிணாமுல் காங்கிரஸ் அடிக்கிறதா? என்ன நடக்கிறது? எதை நோக்கி பயணிக்கிறது? என்ன திடீர்னு ராமநவமி கொண்டாட்டத்தில் வன்முறை அப்படிங்கிறது வந்திருக்கிறது? அதனுடைய பிரச்சனைகள், அதனுடைய அடக்குவதற்காக அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை மாற்றியிருக்கிறது தேர்தல் ஆணையம். மேற்கு வங்கத்தினுடைய உச்சகட்ட பரபரப்பு பின்னணி என்ன? விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர், அவர் மேற்கு வங்கத்தினுடைய இந்த எலெக்ஷனில் அவர் இப்போ பேசுபொருளாக மாறி இருக்கிறார். காரணம், அவரும் மம்தா பானர்ஜியும் நேரடியான மோதல்களை, வாத பிரதிவாதங்களை, எதிர்வினைகளை, பதில் குற்றச்சாட்டுகளை வைக்க தொடங்கி இருக்கிறார்கள். இந்துஸ்தான் டைம்ஸில் பார்க்குறோம், எஸ்ஐஆர் விசஸ் ராயாட், போல் பேட்டில் இன் வெஸ்ட் பெங்கால் ஹீட்ஸ் அப் அஸ் மம்தா பானர்ஜி அமித்ஷா எக்ஸ்சேஞ்ச் பார்ப்ஸ். மம்தா பானர்ஜியும் அமித்ஷாவும் மாற்றி மாற்றி கடுமையான விமர்சனங்களையும் எதிர்வாதங்களையும் வைப்பதன் காரணமாக இப்போது பரபரப்பான கட்டத்தை எட்டியிருக்கிறது அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இப்போ எதை நோக்கி நகர்றாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். பாஜக திட்டமிட்டு இப்போ நடக்கக்கூடிய கலவரங்களை தூண்டுகிறார்கள். மம்தா பானர்ஜி சொல்றதுக்கு முன்னாடி நம்ம வரணும்னா, அமித்ஷா அவர்கள் பேசுகிறார்கள். ஒரு கூட்டம் நடக்கிறது, அந்த கூட்டத்தில் பேசுறாரு. 15 ஆண்டுகளாக மம்தா பானர்ஜி இந்த மண்ணில் என்னவெல்லாம் செய்தார் என்பதை குற்றப்பத்திரிகையாக நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் தவறு செய்தவர்கள் யாரையும் நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு பேசுகிறார். இப்போ அடிப்படையில் ஒரு கேள்வி லாஜிக்காக நம்ம எழுப்பினோம்னா, இந்த 15 வருஷமாக, அதில் நீங்கள் தான் 12 வருஷமாக நம்ம மோடிஜி தான் பிரதம அமைச்சராக இருக்கிறார். அவருடைய கட்டுப்பாட்டில் மத்திய ஏஜென்சிகள் எல்லாம் இருக்கிறது. ஏதாவது சட்டவிரோதமாக அது வந்து பார்த்திங்கன்னா, இல்லை நீங்கள் குறிப்பிட்டதை போல நாட்டினுடைய மக்கள் பணத்தை கொள்ளையடித்திருந்தால் பாஞ்சி போகக்கூடிய உங்களுடைய அமலாக்கத்துறையும் சிபிஐயும் அல்லது டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸோ இல்லை மற்றவர்களோ என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? ஏன் உள்ள பாயலை? ஏன் எத்தனை பேரை கன்விக்ட் வாங்கி கொடுத்தீங்க, குற்றவாளிகள் நிரூபிச்சிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. அதாவது அந்த ஸ்டேட்டில் நீங்கள் முதலமைச்சர் ஆனால் தான் அவங்க செஞ்ச தப்பை தட்டி கேட்பீங்களா, குற்றப்பத்திரிகை கொண்டு வந்து வைப்பீங்களாங்கிற கேள்வி இருக்குது. அதை ஒரு பக்கம் தனியாக வச்சுப்போம். அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை மத்திய அரசு செய்யாமல் இருந்ததற்காக உங்கள் மேலே ஒரு சார்ஜ் ஷீட் போடலாமாங்கிறது பொதுவான கேள்வி. இதை ஒரு ஓரம் வைப்போம். இப்படி அவங்க பேசினதும் சார்ஜ் ஷீட்டாக நீங்கள் போடுறீங்களா, இந்த நாங்கள் வரோம் அப்படின்னுட்டு உங்களுடைய சார்ஜ் ஷீட்டை பேசுவோமான்னு மம்தா பானர்ஜி தரப்பு ஆல் இண்டியா திரிணாமுல் காங்கிரஸ் இறங்கி அடித்திருக்கிறார்கள். சார்ஜ் ஷீட் அகைன்ஸ்ட் பிஜேபி, மோட்டா பாய் ஜவாப் சாய் அப்படின்ற மாதிரி டேக்லைனை வச்சுட்டு, துர்நீதிர் சோர்தார் தில்லீர் ஜமீன்தார் அப்படின்ற மாதிரி ஒரு கேப்ஷனை கொண்டு வராங்க. அதில் என்ன அப்படின்னா, அந்த படத்தை பார்க்கலாம். அந்த பக்கம் அமித்ஷாவை கார்ட்டூனாக போட்டிருக்கிறாங்க, ரெண்டு பக்கமும் வெவ்வேறு பாஜக தலைவர்கள். ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா காவி துண்டோடு இருக்கிறார், இன்னொருவர் காவி அதை கொடுத்தாலே போட்டுக்கிட்டு இருக்காப்புல. யார் அப்படின்னா, அவங்க குறிப்பிட்றாங்க, குற்றப்பத்திரிகை நீங்களே, குற்றவாளிகளுக்கு தொண போகிறதுக்கு பேர் என்ன? இதுவரைக்கும் பாஜகவில் சேர்ந்த பிறகு 25 பேர் குற்றம் சாட்டப்பட்ட 25 ஊழல்வாதிகள், மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள், அதில் லஞ்சமாக வாங்கி சொத்து சேர்த்தவங்க, மக்களை ஏமாத்தினவங்க, இவங்க எல்லாம் 25ல் 23 பேருக்கு ஒட்டுமொத்தமாக ஐயோ அவங்க ரொம்ப நல்லவர்னு வாஷிங் மிஷினில் துவதவனத்தை வச்சு அழுக்க சரசரன்னு இழுத்து தேய்ச்சி கழுவி ஊற போட்டு தூக்கி போடக்கூடிய அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சுவேந்து அதிகாரி அவர் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர். கடந்த முறை மம்தா பானர்ஜியை எதிர்த்து நந்திகிராமில் போட்டியிட்டவர். இப்போ பவானிபூரில் அவர் தான் கண்டெஸ்ட் பண்ணுறாரு. மம்தாவினுடைய தளபதியில் ஒருவராக இருந்தார். இப்போ இங்கே சேர்ந்து எதிர்கட்சி தலைவர் ஆகிட்டார். பொட்டன்ஷியல் சிஎம் கேண்டிடேட்டாகவும் நம்ம அவரை எடுத்துக்கலாம். சுவேந்து அதிகாரி அப்படி தான் பண்ணிட்டீங்க. ஹிமந்த பிஸ்வா சர்மா அவர் என்னென்னலாம் ஊழல் பண்ணார், அந்த ஊழல் புத்தகத்தையே வெளியிட்டார் அமித்ஷா. இதில் ஹைலைட் என்னென்னா, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அமித்ஷா சொந்த கட்சியினுடைய முதலமைச்சரை மிக கடுமையாக விமர்சித்தார். கொள்ளை அடித்து தூக்கிட்டு போயிட்டாங்க பணத்தை அப்படின்னு. யாருன்னு பார்த்தா அவர் கட்சியினுடைய முதலமைச்சர். என்னங்க சொல்கிறீங்கன்னு எல்லாம் ஷாக்கில் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. அமித்ஷா என்ன பேசினார்? 15 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில், இப்போ 10 வருஷமாக அங்கே பிஜேபி ஆட்சி. அவர் சொல்கிறார் 2016னா நீங்கள் அதுக்கு முன்னாடி 15 வருஷம், அப்போ 2001லேருந்து 2016 வரைக்குமான அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த பட்ஜெட் இருக்கு இல்லையா, குறிப்பாக நம்முடைய ஹாஸ்பிட்டல் மருத்துவத்துறை மெடிசனுக்கான பட்ஜெட்டில் இருந்து ஏறத்தாழ ஆண்டுக்கு 100 கோடி 150 கோடி இவங்க திருடிட்டு போயிட்டாங்க என்கிற குற்றச்சாட்டை, பகிரங்கமான குற்றச்சாட்டை காங்கிரஸின் மீது வைத்தார். ஐயோ யாரா அது திருடி இருக்காங்க, இவங்க 11 வருஷமாக ஊழலை ஒழிக்கக்கூடிய பாஜக விட்டுட்டாங்கன்னு எந்த காங்கிரஸ் அமைச்சர் அன்னைக்கு இருந்தாங்க அப்படின்னு தேடி அடிச்சுட்டு போனோம்னா, இன்றைக்கு பாஜகவின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஹிமந்த பிஸ்வா சர்மா அவர்கள் ஏறத்தாழ 7-8 ஆண்டுகள்
அசாமினுடைய மருத்துவ சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார். அவர் இன்னைக்கு இங்கே இருக்கிறாரே, அந்த 150 கோடி வச்சுருந்தா வாங்கி நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கிறோன்னு சேர்த்துருக்கலாமே. அமித்ஷா அவர்கள் அதை மீட்டுட்டாரா அப்படிங்கிற கேள்வியை எதிர்கட்சிகள் அந்த சமயத்தில் எழுப்பினாங்க. பிடிச்சி உள்ளே போனோம்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறாப்ல அவரை பிடிச்சி உள்ளே போடுங்கன்னுட்டு. இது ஏறத்தாழ எப்படி போயிடுச்சு அப்படின்னா, நம்ம வண்டு முருகன்ட்ட நீ 1 லட்ச ரூபா வாங்கினேன், இல்லை 2 லட்சம் வாங்கினேன், எங்கே அந்த 2 லட்சம், அத்தனை படத்தையும் இந்த வக்கீல் வண்டு முருகன்ட்ட தான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஏறத்தாழ அந்த நகைச்சுவையை மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அமித்ஷா 150 கோடி ஆண்டுக்கு கொள்ளையடித்திருக்கிறார்கள். யாருக்கிட்ட கொள்ளடிச்ச காசு எங்கே கொடுத்து வச்சுருக்கீங்க, அவர் கூடயே இருக்காரே ஹிமந்த பிஸ்வா சர்மா அவர்கிட்ட தான் கொடுத்துருக்கேன்னு காங்கிரஸ் சொல்கிற மாதிரி ஒரு சைக்கிளில் உள்ளே போன மாதிரி இது ஆகிடுச்சு. இதை எடுத்து இப்போ போட்டு ஹிமந்த பிஸ்வா சர்மா ஆச்சு. அஜித் பவார் அவர் இன்னைக்கு காலமாயிட்டார். ஆனால் அவர் 17,000 கோடி ஊழல் பண்ணியிருக்காருன்னு பிரதமர் பேசினார். அவர் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் முடிச்சு பிசுன்னு மாவாட்ட போகிறாரு அப்படின்னு இன்றைய முதலமைச்சர், பாஜகவினுடைய முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் பேசினார் போன சட்டமன்ற தேர்தலில் எதிர்த்தரப்பில் அவர் இருந்தபோது. இப்போ அவரை எப்படி நீங்கள் இது பண்ணீங்க, இப்போ அவருடைய இணையருக்கு அவங்களுக்கு எப்படி நீங்கள் துணை முதலமைச்சர் அவருக்கு பிறகு கொடுக்குறீங்க, இவ்வளோ கேள்வி எல்லாம் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சாகன் புஜ்பால், பிரஃபுல் பட்டேல், அசோக் சவான், நவீன் ஜிண்டால், இது அப்படியே நீண்டு கொண்டே இருக்கிறது. அது எப்படிங்க அவங்க மேலேயான ஊழல் வழக்கு பிஜேபியில் சேர்ந்த உடனே அவங்க ஊழலே பண்ணலன்னு ட்ராப் பண்ணுறீங்க, இது உங்கள் மேலேயான சார்ஜ் ஷீட் இல்லையா அப்படிங்கிற விஷயத்த வச்சுருக்கிறாங்க திரிணாமுல் காங்கிரஸ். அடுத்த ஒரு ட்வீட்டு இதை விட முக்கியமானது. அது எப்படி அப்படின்னா, நீங்கள் வங்காளிகளுக்கு எதிரானவர்களுக்கு அந்த சார்ஜ் வைக்கிறாங்க. இது எலெக்ஷனில் பெருமளவிற்கு அவர்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக மாறக்கூடிய வாய்ப்புடையதாக நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, பிஜேபி சொல்கிறாங்க அதே சார்ஜ் ஷீட் அகைன்ஸ்ட் பிஜேபி மொட்டாபாய் ஜவாப் சாயில் இது அடுத்த சீரீஸு. பிஜேபி சொல்கிறாங்க இது வெறும் பெங்காலினுடைய மக்களால் தேர்ந்தெடுத்த ஒரு அரசுக்கு மட்டும் எதிரானதில்லை, பெங்காலில் மக்களையே பெங்காலி என்கிற அந்த அடையாளத்துக்கு எதிராக பாஜக இருக்கிறது. ஒவ்வொரு பெங்காலியும் இவர்களை பொறுத்தவரை சந்தேகத்தோடு ஒவ்வொரு பெங்காலி மக்களையும், பெங்காலி அந்த பிறப்பால் பெங்காலியாக இருக்கிற ஒவ்வொருத்தனையும் அவங்க சந்தேகத்தோடு தான் நம்மளை பார்க்குறாங்க. என்னென்னு, நம்ம பங்களாதேஷியாக இருப்போம், இல்லைன்னா குஸ்பைத்தியா அப்படிங்கிற மாதிரியான அந்த டெர்மினாலஜியில் கலோக்கியலாக சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு நம்ம இருப்போம் அப்படின்னு நம்முடைய கண்ணியத்தையும் நம்முடைய அடையாளத்தையும், நீ இந்தியனா இல்லையான்னு என்னை பார்த்து நீ கேட்பனா, நான் அந்த ஊருக்காரன் இல்லையா, நான் அந்த மண்ணுக்காரன் இல்லையா, இந்த நாட்டு மேலே எனக்கு பற்று கிடையாதா, இந்த நாட்டுக்கு அது நீங்கள் வந்து இன்றைக்கி நீங்கள் பேசக்கூடிய அவங்க ஏற்கனவே அவங்களுக்கு அந்த குழப்பம் இருக்குது, எது தேசிய பாடல் எது தேசிய கீதம்ங்கிறதுலையே பாஜக தலைவர்களுக்கே குழப்பம் இருக்குன்னு வைங்க. பங்கீம் சந்திர சாட்டர்ஜி அவர்களை பங்கீம் சந்திரடா அப்படின்ற மாதிரி சொல்லி அதில் வந்து அவ்வளவு செல்லமாக நீங்கள் கூப்பிட்ற அளவுக்கு ஆகிட்டீங்களான்னு பிரதமர் மேலே சிக்கலாச்சு, அதெல்லாம் போச்சு. இப்போ ஒவ்வொருவரையும் நாங்கள் இந்த ஊர்காரங்க தானாங்கிறத நான் இந்தியனா நீ கேட்குற, எல்லா பெங்காலிகளுக்கும் நீங்கள் எதிராக இருக்கிறீர்கள். பெங்காலினுடைய ஏழை தொழிலாளர்கள் உழைக்கும் மக்கள் வேறு ஸ்டேட்டுக்கு போனால் பாஜக ஸ்டேட்டில் அவங்கள போய் அடிக்கிறீங்க. ஏன் என்னுடைய தாய்மொழியில் நான் பேசினா அது ஒரு குற்றம், என்னை கும்பலாக சேர்ந்து நீங்கள் அடிப்பீங்க, போலீஸில் அரெஸ்ட் பண்ணி வைப்பீங்க, என்ன உளவியல் ரீதியிலாக தொல்லை கொடுப்பீர்கள். இதெல்லாம் எப்படி ஏற்க முடியும்? 2, 3வது, பெங்காலுக்கு வர வேண்டிய நியாயமான உரிமை தொகை, மாநிலத்துக்கான வளர்ச்சி திட்டத்துக்கான நிதியை கொடுக்காமல் நீங்கள் நிப்பாட்டி வைத்திருக்கிறீர்கள். இந்த மக்கள் எந்த விதமான வளர்ச்சியும் இல்லாமல் பணம் கொடுக்க மாட்டோம், இருந்தால் இருக்கட்டும், இல்லாட்டி எங்கன்னா போயிட்டு போட்டும் என்று அவர்களை ஏறத்தாழ பட்டினி போடக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் போயிருக்கிறீர்கள் என்றால் இது உங்கள் மீதான அரசியல் சார்ஜ் ஷீட் நம்பர் வைக்கக்கூடிய குற்றம் நம்பர் 3 அடுத்த செக்ஷனு. அப்போ அமித்ஷா இப்போ வந்துட்டு சார்ஜ் ஷீட் அப்படிங்கிறாரு. ஒரு காலத்தில் ஜெயிலில் போடப்பட்டு அவர் வந்து தடிப்பார் அப்படின்னு நீதிமன்றங்களால் பிராண்டு செய்யப்பட்டு மாரல் ஜட்ஜ்மெண்ட்டில் எதிராக மக்களுடைய மனநிலையை பொறுத்தவரை, அதாவது நீதிமன்றம் விடுவித்திருக்கலாம் ஆனால் நாங்கள் அப்படி நினைக்கல அப்படின்ற மாதிரி மக்கள் நினைக்கக்கூடிய வகையில் இவர் சட்டம் ஒழுங்கு பெங்காலுக்கு கண்ணியம் என்னெல்லாம் பேசுகிறார் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விந்தை என்பதை போன்ற ஒரு விமர்சனத்தை திரிணாமுல் காங்கிரஸ் வைத்திருக்கிறார்கள். ஸோ இது வந்து அடுத்த சார்ஜ் ஷீட்டாக இருக்கிறது. இதில் ஹைலைட் என்னென்னா, டக்குன்னு ஒரு டீம் மாட்டிக்கிட்டாங்க. என்ன அப்படின்னா, 2 வீடியோக்கள் எடுத்து ஏஐடிசிலே வெளியில் போட்டாங்க. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய நாடகத்தை இவங்க ஆடுறாங்க பாருங்கன்னு எடுத்து போட்டு, தேர்தல் ஆணையர் ஒரு பக்கமும் அங்கே இருக்கக்கூடிய மாநில தேர்தல் அதிகாரி இந்த பக்கம் அமித்ஷா 2 பேரும் எடுத்து போட்டாங்க.
என்ன போட்டிருக்கிறாங்க, அதையும் ஏஐடிசி ட்வீட் பண்ணியிருக்கு. இசிஐ சொல்கிறாங்க, எஸ்ஐஆருங்கிறது பெங்காலில் இருக்கக்கூடிய சட்டவிரோத குடியேறிகளை கண்டுபிடிப்பதற்காக அப்படின்னதும் பிஜேபி உடனே ஆமாம் எஸ்ஐஆர்னால தான் இங்கே திருட்டுத்தனமாக வந்த சட்டவிரோத இந்தியர்கள் அல்லாதவர்களை விரட்ட முடியும் அப்படின்னு இவங்களும் கூட சேர்ந்து பேசி கத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் போயிட்டுருக்கு, 63 லட்சம் பேர் டெலிட் பண்ணிட்டீங்க, 60 லட்சம் ஓட்ட சர்டிஃபிகேஷனில் ஓட்டுட்டீங்க, 200 பேர் இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த இடத்துல, சர்வபரி தியாகம்ங்கிற மாதிரி சம்பந்தமே இல்லாமல் அவருடைய உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பாஜகவோ தேர்தல் ஆணையமோ ஒரு கேள்விக்கு 2 பேருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிங்களே, ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க, எவ்வளவு வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் இந்தியர்கள் அல்லாதவர்களை நீங்கள் கண்டுபிடித்திருக்கிறீர்கள்? அவங்க இந்தியர்கள் இல்லை என்பதற்கு என்ன சாட்சி இருக்கிறதுன்னு பதில் கேட்டா, சிஇஓ வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி இருக்கிறார் இல்லையா, அவர்கிட்ட கேட்குறாங்க, அது எங்கள் பொறுப்பு இல்லை, உள்துறை அமைச்சகம் தான் நீங்கள் கேட்கணும், எங்ககிட்ட ஏன் கேட்குறீங்கன்னு மாநில தேர்தல் அதிகாரி கொந்தளிக்கிறார். அந்த வீடியோ போடுறாங்க பாருங்க, வீடியோவை போட்டு ப்ளஸ் கார்டாகவும் போட்டுருக்காங்க. திரிணாமுல் காங்கிரஸ் ஹவு மெனி இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் ஹவ் பீன் ஐடென்டிஃபைட் இன் பெங்கால், எத்தனை சட்டவிரோத குடியேறிகளை வெளிநாட்டிலிருந்து உள்ள புகுந்தவர்களை நீங்கள் கண்டுபிடித்திருக்கிறீர்கள்? தேர்தல் ஆணையர் சொல்கிறார், அது எங்கள் பொறுப்பு அல்ல, உள்துறை அமைச்சகம். அமித்ஷா அதே கேள்வி கேட்குறாங்க, எனக்கு தெரியாது, தேர்தல் ஆணையத்துக்கு தான் தெரியுங்கிறாங்க. அப்போ நீங்களும் கணக்கெடுக்கலை, அவரும் கணக்கெடுக்கலை, 2 பேர்ட்டையும் தேர்தல் ஆணையத்துக்கும் தெரியாது, அமித்ஷாவுக்கும் தெரியாது. அப்போ எஸ்ஐஆர் எதுக்கு தான் நடத்துனீங்க? கண்டுபிடிப்பதற்கு, அவர்களை நீக்குவதற்கு அப்படின்னா, கண்டுபிடிச்சவங்க லிஸ்ட்னா அதுவும் கிடையாதுன்னா, இது ஏறத்தாழ நம்ம ஜியோட டிமானிட்டைசேஷனோட 2.0 மாதிரியே இருக்குல்ல. கருப்பு பணத்தை ஒழிப்போம். எப்படி ஒழிப்பீங்க? 500 1000 செல்லாதுன்றோம். அப்புறம் எல்லா நோட்டும் பேங்க்குக்கு வந்துருச்சுன்னா கருப்பு பணம் வச்சுருக்கோம், வெளில எடுக்க முடியாது. போட்டதில் ஏறத்தாழ 99% மேலே நோட்டுகள் ரிட்டர்ன் வந்துருச்சுன்னாங்க. அப்போ எவ்வளோ தான் கருப்பு பணம் நீங்கள் எதை தான் ஒழிச்சிங்க? அதுக்கு ஒரு 2000 ரூபாய் அடிச்சு, அப்புறம் அந்த 2000 நோட்டு ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய டெண்டர் இதில் செல்லாது அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்து நீங்கள் பொறுமையாக அதை பேங்க்கில் திரும்ப கொடுத்துக்கலான்னு கொண்டு வந்து அதையும் ஒழிச்சு விட்டு இவ்வளவெல்லாம் பண்ணிங்களே, ஒழிச்சிங்களா? நோட்டை ஒழிச்சிங்களான்னா கருப்பு பணம் நோட்டு ஒழிஞ்சுது, கருப்பு பணம் ஒழிஞ்சுதான்னு நமக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி பிஜேபி இந்த இடத்துக்கு போயிட்டாங்க. இதை தான் அதே இதில் எஸ்ஐஆரில் வேறு நாட்டில் இருந்து இங்கே உள்ளே வந்து சட்டவிரோத குடியேறிகளே ஒழிச்சிட்டிங்களா அப்படின்னா, சட்டவிரோத குடியேறிகள் ஒழிச்சமான்னு தெரில, ஆனால் பல பேர் நீக்கியிருக்கோங்கிறதாக அது நின்று போயிடுச்சுங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கு. இதுக்கு அடுத்து அமித்ஷா பேசிய ஒரு விஷயத்துக்கு சுட பதிலடியை திரிணாமுல் காங்கிரஸ் கொடுத்துருக்கிறது. அமித்ஷா பேசுகிறாரு, இந்த மாநிலம் அன்றைக்கி எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளவு மோசமாக இருக்குது பாருங்கள். இந்த மமதா பானர்ஜி 15 வருஷமாக அந்த அம்மா ஆட்சி பண்ணுறாங்க, 2011 2026. ஆனால் இந்த மாநிலம் நான் பார்க்கிறேன், தொழிற்சாலைகள் இருக்கிறதா, வளர்ச்சி நடந்திருக்கிறதா, எதுவுமே நடக்கவில்லைன்னு அமித்ஷா பேசிட்டார். அடுத்தது அதற்கு உடனடியான பதில் ஆல் இந்தியா திரிணாமுல் காங்கிரஸ் கிட்ட இருந்து, இந்தியாவுக்குள்ள இந்த மோடி கவர்மெண்ட் இருக்குல்ல, மோடி கவர்மெண்ட் கீழே பல துறைகள் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருப்பார், உள்துறைக்கு இருப்பாங்க, நிதித்துறை, பாதுகாப்பு, இராணுவம், எம்எஸ்எம்இ, அதிலே பார்த்தீங்கன்னா இது சிறு குறு நடுத்தர தொழில்கள், ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்க்கான தனியாக மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. இதுங்க ஒரு ஹெச்டி குமாரசாமி அவர்கள் அதற்கான மத்திய அமைச்சர் தான் நினைக்கிறேன். கப்பல் போக்குவரத்துக்கு தனியாக இருப்பாப்புல. இப்படி பல அமைச்சர்கள் இருப்பாங்கல்ல. உங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டிங்களா? நீங்கள் பேசிக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு எது உண்மை எது பொய்ன்னு பதில் தெரிஞ்சிருக்குமே. ஏன் அமித்ஷா இப்படி பொய்யா பேசுகிறீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஹோம் மினிஸ்டர் இன்றைக்கி ஒரு ஃபேக் சார்ஜ் ஷீட்டு பெங்காலில் இண்டஸ்ட்ரியே இல்லைன்னு கொண்டு வந்து இன்றைக்கி வாசிச்சுட்டு போயிருக்காரு குற்றப்பத்திரிக்கை. அது ஒரு போலி குற்றப்பத்திரிக்கை. ஏனென்றால் மத்திய அரசினுடைய, மோடி அரசினுடைய கார்ப்பரேட் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி, இந்த கார்ப்பரேட் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி இப்போ யாருக்கு கீழே இருக்குன்னா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் இதுக்கும் சேர்த்து பார்த்துக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ். அதில் இணையமைச்சராக இருக்கிறவர் இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தில் பதில் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் பெங்காலில் பதிவு செய்யப்பட்டது எவ்வளவு அப்படிங்கிற கேள்வி வருது. 2010 1,21,000 இருந்தது. இந்த 15 ஆண்டுகளில் 100%, அதாவது அதை டபுள் மடங்கு ஆகி 100%க்கு மேலே அதிகமாகி 1,21,000 இருந்துச்சு. இப்போ கூடுதலாக 1,28,000 ஏறி இருக்கு. ஒட்டுமொத்தமாக 2.5 லட்சம் இருக்கிறது ஜூலை 2025 என்று மத்திய அரசினுடைய, மோடி அரசினுடைய கார்ப்பரேட் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியினுடைய இணையமைச்சர் பேசுகிறார். 2020 2025 மட்டும் ஏறத்தாழ 49,000 புதிய கம்பெனிகளை பெங்காலில் உருவாக்கி இருக்கிறார்கள். வெறும் 1,700 கம்பெனி தான் ஸ்டேட்டை விட்டு வெளில போயிருக்கு. அப்படின்னா யார் பொய் சொல்கிறார்? அமித்ஷா இங்கே சொன்னது பொய்யா, இல்லை மோடி அரசினுடைய மத்திய அமைச்சர் இணையமைச்சர் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் அவர் சொன்னது பொய்யா? 2 பேரில் யார் பொய்யர்னு இப்போ நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிற இடத்துக்கு வராங்க. இதே பாஜக எல்லா காலத்திலும்
வங்காளிகளை அவர்களின் மீதான அவதூறுகளை பரப்பி ஜெயிக்கக்கூடியதை ஜெயிக்கலான எண்ணத்தோடு வரக்கூடிய விஷயத்தை தான் இப்போதும் செய்திருக்கிறார்கள். இதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. இதை நிச்சயமாக எதிர்த்து பெங்கால் போராடும், பெங்கால் வெல்லும் அப்படிங்கிற வகையில் மம்தா பானர்ஜி தன்னுடைய போராட்ட வடிவத்தை நகர்த்தி இருக்கிறார். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது. இவங்க எஸ்ஐஆரை வச்சு காலி பண்ணுறாங்கன்னு இவங்க குற்றம் சாட்ட, இல்லை கலவரங்களை உண்டு பண்ணுவது தான் அவர்களுடைய நோக்கம். அவங்க பதில் சொல்ல, சூடு பிடித்திருக்கக்கூடிய களம் அடுத்த கட்டங்கள் எப்படி போகிறது, தேர்தல் 23 மற்றும் 29 பரபரப்பான திருப்பங்களை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அதனுடைய அடுத்த கட்ட பயணங்களை குறித்து விரிவாக வேறொரு காணொலியில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு.